அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். நபியே, நீதவானாகிய அல்லாஹ் சாட்சி கூறுகிறான். நிச்சயமாக அல்லாஹ்வைத் தவிர வணக்கத்திற்குத் தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லவே இல்லை. அப்படியே வானவர்களும் வேதத்தை கற்றுத் தேர்ந்த கல்வியாளர்களும் சாட்சி கூறுகின்றனர். அனைவரையும் மிகைத்தவனும் ஞானமுடையவனுமான அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான். வேதமளிக்கப்பட்டவர்கள் இதுதான் உண்மையான வேதம் என்ற ஞானம் அவர்களுக்கு கிடைத்த பின்னர் தங்களுக்கிடையே உள்ள பொறாமையின் காரணமாகவே இதற்கு மாறுபட்டனர். ஆகவே எவர்கள் அல்லாஹுடைய வசனங்களை நிராகரிக்கிறார்களோ அவர்களுடைய கணக்கை நிச்சயமாக அல்லாஹ் வெகு சீக்கிரத்தில் எடுப்பான். நபியே, இதற்கு பின்னும் அவர்கள் உம்முடன் தர்க்கித்தால் அவர்களை நோக்கி, நிச்சயமாக நானும் என்னை பின்பற்றியவர்களும் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு முற்றிலும் தலை சாய்த்து விட்டோம் என்று கூறி வேதமளிக்கப்பட்டவர்களையும் சிலையை வணங்கும் பாமரர்களையும் நோக்கி, நீங்களும் அவ்வாறே அல்லாஹுக்கு தலை சாய்க்கிறீர்களா என்று கேட்பீராக. அவ்வாறே அவர்களும் தலை சாய்த்தால் நிச்சயமாக அவர்கள் நேரான பாதையை அடைந்து விட்டார்கள். அவர்கள் புறக்கணித்து விட்டால் அதற்காக நீர் கவலைப்படாதீர். நம் தூதை அவர்களுக்கு தெரிவிப்பதுதான் உம்மீது கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் தன் அடியார்களை உற்று நோக்குகிறான். நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரித்து நியாயமின்றி இறை தூதர்களையும் நீதத்தை ஏவுகின்ற மற்ற மனிதர்களையும் கொலை செய்கிறார்களோ அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை கொண்டு நபியே நற்செய்தி கூறுவீராக. இவர்கள் செய்த நற்செயல்கள் அனைத்தும் இம்மையிலும் மறுமையிலும் எத்தகைய பலனுமின்றி முற்றிலும் அழிந்துவிட்டன. மறுமையில் இவர்களுக்கு உதவி செய்பவர்கள் ஒருவரும் இல்லை. நபியே, வேதத்தில் ஒரு பாகம் கொடுக்கப்பட்ட யூதர்களாகிய இவர்களை நீர் கவனிக்கவில்லையா? அவர்களுக்குள் ஏற்பட்ட விவகாரத்தை தீர்த்து வைக்க அவர்களிடமுள்ள அல்லாஹ்வின் வேதத்தின் மூலமே தீர்ப்பளிக்க அவர்கள் அழைக்கப்பட்ட போது அவர்களில் ஒரு பிரிவினர் இதை புறக்கணித்து விலகிக் கொண்டார்கள். இதன் காரணம் சில நாள்களை தவிர நரகத்தின் நெருப்பு நிச்சயமாக எங்களை தீண்டாது என்று அவர்கள் கூறிக்கொண்டிருப்பதுதான். மேலும் தங்கள் மார்க்க விஷயத்தில் பொய்யாக கற்பனை செய்து கூறி வந்ததும் அவர்களையே ஏமாற்றிவிட்டது. நபியே, சந்தேகமற்ற ஒரு விசாரணை நாளில் நாம் அவர்களை ஒன்று சேர்த்து அவர்களுடைய ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அதன் செயலுக்கு தக்க பலன் முழுமையாக அளிக்கப்பட்டால் அவர்களின் நிலைமை எப்படி இருக்கும்? அவர்கள் தங்கள் பிரதிபலனை அடைவதில் சிறிதும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள்.